ஹாய் குட்டீஸ், இது உங்கள் ஸ்ரீ 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 மகிழ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கதையை பார்க்க போகிறோம்? ஆற்றங்கரை வீடு. அதாவது மட்லூன்ற ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா மலை, ஆறு, பசுக்கள், கிணறு, மரங்கள், செடிகள், பறவைகள் பல வகையாக நிறைந்து இருந்தது. பறவைகள் எப்பவும் அந்த ஆற்றங்கரையில் இருக்க நீரை குடிச்சிட்டு அப்புறம் அந்த ஆற்றங்கரை நீரில் விளையாடிட்டு இருக்குமா. அப்பொழுது திடீர்னு நான் பார்த்தா அந்த ஆற்றங்கரை கோவிலில் நின்றுட்டு ஆற்றங்கரை சுற்றி பார்த்துட்டு இருக்கா. நீரில் இறங்கலாமா வேணாமா அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு ஒரு பயம் வருது. நீரில் இறங்கினா நம்மளை நீர் அடிச்சுட்டு போயிடுங்க அப்படின்ற ஒரு பயம் அவளுக்கு வருது. சரி, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா? என்ன வேலை உனக்கு? அங்க ஆற்றங்கரை ஓரம் நிக்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காருல உனக்கு, ஏன் அங்க நின்றுட்டு இருக்க? நீ வாக்கா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கோவிந்தா முனியா கூட்டிட்டு இருக்கான். சரி, அக்காவும் முனியாவும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம்க்கா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. முனியா சொல்றா, அக்கா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு அப்பா சொல்லியிருக்காருல நம்ம 2 பேரும் பருப்பு கடைஞ்சி சாப்பிடலாம் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அது நினைவுக்கு வந்திருக்கு முனியாக்கு. சரி வா, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம். அப்பா வீட்டுக்கு வந்த உடனே பருப்பு கடைய சொல்லி தராரு. பருப்பு சட்டி கொண்டு வா, பருப்பு கீரை கொண்டு வா, முருங்கை கீரை கொண்டு வா, அகத்தி கீரை கொண்டு வா, சிறு கீரை கொண்டு வா, முருங்கை கீரை கொண்டு, பருப்பு சட்டி கொண்டு வா, சிறு கீரை கொண்டு வா, முருங்கை கீரை கொண்டு வா, பருப்பு கொஞ்சம் போட்டுதான் அடுப்பில் வச்சு வேக வச்ச கீரைய மெத்து மத்து மிதிச்சுதான் வேக வச்ச கீரையை மத்து வச்சு மிதிச்சு அரைக்கணும். தேய்ச்சி அரைக்கணும். கீரை கடைஞ்சி முடிக்கணும். கடைஞ்ச கீரை மசிக்கணும். மசிச்சு பார்க்கணும். கீரை இழுக்கணும். நல்ல கீரை இதுதான் உங்க உடம்புக்கு என்னைக்கும்.